கேட்டுடணும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு எதுக்குடா? அவன் ஏதோ பண்றான். அவன் கல்லு நோட்டே மாத்திரம் சொல்லுவானா? அவனுக்கு டீசன்சியே இல்ல. யாரை பார்த்தாலும் என்ன பண்ண என்ன ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசுறேன்னு அவன் மூஞ்சி மாறிடுச்சு. ஏன்னா இதுங்க பேசுறேன்றது ஒரு தொழிலா சொல்றாங்க. இல்லைங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னா நான் அப்பவும் விடல. இல்லைங்க பேசுறேன், அதுல வருமானம் வருது. ஓ, நீங்க வாய வாடகை விட்டு சம்பாதிக்கிறீங்களா? அதனால இப்ப நான் தெளிவாயிட்டேன். யாராவது என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா உடனே நான் இப்பதாங்க ஆன்லை ப்ராடக்ட் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறேன். நான் பேசவே மாட்டோம் நம்மகிட்ட. லைஃப்ல அவன் எத்தனை வாட்டி என்ன பார்த்தாலும் அடுத்த கேள்வி கேட்க மாட்டான். ஒரே அடி. ரொம்ப கஷ்டங்க. நம்ம ரேவதி மேடம் இங்க இருக்காங்க. இதே ஹாலு மங்கையர் மலர் வெள்ளி விழா ஆண்டு ஒரு பட்டிமன்றம் பேசினேன். கவர் கொடுத்தாங்க காமராஜாவில். கவர் கொடுத்துட்டு சும்மா இல்லாம இவங்க பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. நான் ஸ்கூட்டர்ல வரவேன். அந்த கிஃப்டை எடுத்து போயிட்டு காமராஜா பின்னால வண்டி நிக்க வச்சுட்டு கிஃப்டை எடுத்து போய் வைக்கிறேன். ஒரு ஆள் திருன்னு ஓடியாரு. எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ்ல ஒருத்தர் நம்மள ஸ்கூட்டர்ல பார்த்தோன்னா கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்தது ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றதுக்கு தான் வராதாக்குன்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணாம நிறுத்தினேன். கிட்ட வந்து என்கிட்ட ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களாம். அவன் என்ன நினைச்சிட்டான், நான் மங்கையர் மலருக்கு மயிலாப்பூர் ஏஜென்ட்னு. நான் ரொம்ப பாவமா இல்லைங்க பேசினேன் கொடுத்தாங்கன்னு. யார்கிட்ட பேசினேன்? அவன் என்ன நினைச்சிட்டான், நான் ஏஜென்ட் தான், யாரோ ஆர்கனைசர் கிட்ட பேசி சண்டை போட்டு கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன்னு. யாருன்னு சொன்னா இவர் போய் பேசி பயன் வருவாரு. நான் சொன்னேன் இல்லைங்க பட்டிமன்றம் பேசினேன்னு. பட்டிமன்றமா? நான் உள்ளதான் இருந்தேன். எப்ப பேசினேன்? என்னோட ஆணவம்லாம் அடங்கின நாள் சார் அது. எதிர்க்க 2000 பேர் இருக்காங்க, நம்ம பேச்சை கேட்பாங்க, அதெல்லாம் இல்ல. எத்தனை பேர் கிஃப்ட் வாங்க வந்தாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வீட்டுல சண்டை போட்டுட்டு சமாதானம் ஆகலாமா வேணாமான்னு ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ள வந்தவங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். பேச்சாளருக்கு அந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கும் சார். இதேதான் எல்லாரும் சொன்னதுதான். வாழ்க்கையில பிரச்சனை வரும், ஈஸியா எடுத்துக்கணும். இதான் ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லைங்க, ஊருக்கு போகிறோம். எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் எந்த ஒரு சனி ஞாயிறும் வீட்டில் இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு ஊர் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னால நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் வெளியிலங்க ஒரு 20 காலேஜ் கேர்ள்ஸ். அது பார்த்த உடனே நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி. பிரயாணம் வந்து களைப்பு இல்லாமல் போகும், ஒரு கலகலப்பாக இருக்கும். கேர்ள்ஸ் இருக்காங்க, 20 கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ், ஒரு டீனேஜோட இருக்கிறோம், ஒரு மகிழ்ச்சியோட ஏறுவோம். சொல்லி வச்ச மாதிரி ட்ரெயின் கிளம்பும் போது எல்லா பொண்ணும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட் ஏறிடும். நம்ம கம்பார்ட்மெண்ட்ல நைன்னு அழுதுக்குனே இருக்கிற கை குழந்தையோட ஒரு அம்மா வந்து எதிர்பத்தில் உட்காரும். நம்ம ராசி அந்த மாதிரி. அது சும்மா இல்லாம ஒரு சேலையை எடுத்து என் பத்துக்கும் அது பத்துக்கும் ஒரு தூணி கட்டி குழந்தைய போட்டுட்டு குழந்தைக்கு முன்னால் அந்த அம்மா தூங்கிடும். குழந்தை அழுவோம், நமக்கு தூக்கம் வராது. மேடம் மேடம் வீட்டு ஞாபகமே, வீட்டு பழக்கம் தானே வெளியிலே வரும். அப்புறம் நான் வேற வழி இல்லாம நம்ம தூங்கணுமேனு தூளிய மெதுவா ஆட்டி விட்டேன். அந்த அம்மா திடீர்னு சொல்லுது இடிக்காம ஆட்டுப்பான்னு. வீட்டு பழக்கம் அது ஆட்டுறதில்லை, அந்த ஆள் ஆட்டியிருக்காரு. இந்த அம்மா எப்பவும் சொல்ற வசனம் தூக்க நிறுத்தம் இடிக்காம ஆட்டுங்கன்னு. எங்க போறோம் எங்க வருவோம், அது நம்ம ராசி, நம்ம ராசி அந்த மாதிரி தான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த சுகர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வாங்கிறதுக்கு லேபுக்கு போறோமே, அன்னைக்குன்னு பார்த்து ராசியில நீண்ட பயணம்னு போட்டிருப்பான். அந்த அந்த லேப் இருக்கிற தெரு ஃபுல்லா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டியிருப்பான். நமக்குன்னு ஒரு ராசி இருக்கு சார். காலம் எல்லாம் மாத்திடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. உண்மைதானே? ஒரு காலத்துல ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா வாங்குவோம் வருவோம், அவ்வளவுதான். ஏன்? பொருள் தரமா இருக்கும். இப்ப அப்படி இல்லை. வாங்கும் போதே கேட்கலாம் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா. கடையார சொல்றான் டூப்ளிகேட் தான், ஆனா ஒரிஜினலோட நல்லா இருக்கும். ஒரிஜினலோட எப்படி நல்லா இருக்கும்? எல்லாம் மாறி போச்சுங்க சார். நல்லவனுக்குன்னு நல்லவன் அர்த்தம் மாத்திட்டோங்க. நம்மளே சொல்றோம் அவருக்கார ரொம்ப நல்லவர் சார், கை நீட்டி காசு வாங்கிட்டான்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவோம்.
அடுத்தவன் சொல்றான் அவரு பரவாயில்லைங்க, அடுத்தவருக்காரு அவர் ரொம்ப நல்லவருங்க. ஏன்னா வேலை முடியலன்னா காசை திருப்பி கொடுத்துருவாங்க. அப்ப நல்லவனுக்கு அர்த்தம் எல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல நான் காலையில எழுந்து டிஃபன் உட்கார்ந்தேன்னா இட்லி, எங்க அம்மா இட்லி சட்னி சாம்பார். இப்ப அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டில தண்ணி வச்சிடுறாங்க வீட்லயும். ஒரு அன்னைக்கு பாக்குறேன், திடீர்னு ஒரு கிண்ணம் வச்சா டைனிங் டேபிள் கிட்ட காலையில கிண்ணம் வச்சுட்டு ஒரு பொட்டலம் திறந்து ஜல்லி கொட்டுற மாதிரி கிடு கிடு கிடுன்னு கொட்டுச்சு. என்னது இதுன்னு? இது கிளாக்ஸ். என் ஒய்ஃப் இதுலதான் கலோரி அதிகமா. இப்பெல்லாம் கலோரினா என்னன்னு தெரியாதவங்க கலோரியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுலதான் கலோரி அதிகமா. இப்ப பால் ஊத்தவா வேணாம் யாருக்குன்னு கேட்டேன். திரும்பி பார்க்கற நாய் என்ன முறைக்குது. ஏன்னா அது சாப்பிட்ற கிண்ணமும் அதே மாதிரி தான் இருக்கும், அது சாப்பிட்ற டிஃபனும் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பிரச்சனை? வேலை செய்யற இடம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. முன்னெல்லாம் சார் வேலை கத்து கொடுத்தவன குருன்னு மதிப்போம் தெரியுமா? இப்ப அந்த பழக்கம் போயிடுச்சு. வேலை கத்து கொடுத்தவன குருன்னு மதிக்கிறது இல்லை. ஒரு கீழே இருக்கிற ஸ்டாஃப் அர்ஜென்ட்டுக்கு திட்ட கூட முடியலங்க. முன்னெல்லாம் அப்படி இல்லை. மேனேஜர் திட்டினா கீழே இருக்கிற வாங்கிக்குவான். இப்ப அப்படி இல்லை. இந்த தப்பு செஞ்சுட்டு திட்டு வாங்க கூட கஷ்டப்படுறாங்க. அதுல ஆம்பளைங்களாவது பரவாயில்லைங்க, ஒர்க் பண்ற இடத்துல. இப்ப நம்மலாம் தப்பு செஞ்சிட்டோம் வச்சுங்களேன், சரி நீ தப்பு பண்ணிட்டோம், மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கணும், மனசை ரெடி பண்ணிப்போம். ஆனா இந்த லேடி ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, ரொம்ப உஷாரு. தப்பு பண்ணிட்டு திட்டத்துக்கு முன்னால அதுங்களே அழ ஆரம்பிச்சிடும். உஷாரு. அழுவுறவங்களை திட்ட முடியாதுல்ல. நான் அப்படி இல்லை, நான் ரொம்ப தெளிவானவன். என் செக்ரட்டரி அன்னைக்கு தப்பு பண்ணிச்சு, கூப்பிட்டா அழுது. நான் அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லி, ஏமா உயிரெடுக்கிறீங்க, வீட்டில் உட்காந்து தொலைக்க வேண்டியதானே, எப்போ மேனேஜர் பேசுற மாதிரியே பேசினேன். அந்த பொம்பளை என்ன பண்ணிடுச்சு, வெளில போகும்போது முந்தானி எடுத்து வாயில வச்சு ஓடுது. கதவு திறந்து பார்க்க ஆபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. இந்த போன பொம்பளை சும்மா இல்லாம அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கார கூட்டு வந்துடுச்சு. அந்த ஆள் இருக்கிற 6 அடிக்கு ஜிம்முக்கு போவான் போல இருக்கு. நான் பம்மி. அவன் என்ன மிஸ்டர் என்ன அப்படின்னா, நான் பம்மி இல்லை சார், ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், இது எங்க ஜிஎம் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சார். ஏன்னா எப்படி அடிப்பான், நம்மளை மட்டும் எதுக்கு அந்த ஆளை இழுத்து விடுவோம். ஆனாங்க அவ்வளவு திட்டம் வந்தா கண்ணில் பார்த்தேன், அந்த கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. என்னாலதான் முடியல, நீயாவது பண்ணியடா. ஒரு ஆம்பளைக்கு தானே தெரியும் ஆம்பளையோட கஷ்டம். எல்லாமே வாழ்க்கை என்பது பிரச்சனை தான். கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை தான். கல்யாணம் பண்றோம், பொண்ணு தேடுறோம், ஒரு 4-5 ஜாதக பரிவர்த்தனை நிலையத்துல போய் இப்ப அது தெரு வந்துச்சு. காஸ்ட், சப் காஸ்ட், அதுல ஒரு காஸ்ட், இன்டர் காஸ்ட், இன்னொன்னுமோ வந்துடுச்சு. எல்லாரும் 5000 ரூபாய் வாங்கிறான் முதல்ல, ஜாதகம் கொடுக்குறானோ இல்லையோ. வீட்டுக்கு வரும்ன்றான், 5 ஜாதகம் வருது வீட்டுக்கு போஸ்ட்ல. போன் பண்ணி பார்த்தா 4 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுல 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சான். அந்த ஜாதகம்லாம் வரும். நமக்கு வர ஒரு 20-30 ஜாதகத்தை எடுத்து சுமாரா இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதகமா வரும். பொண்ணுக்கு 100 சவரம் போடுறேன், மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன், கேட்ட ஆகணும்னு ஒரு ஆசை. ஆனால் நடக்கவே இல்லை கடைசி வரையும். உனக்கு அந்த மாதிரி ஆசை ஏதாவது இருந்ததா? என் ஒய்ஃபு எனக்கு கொடுங்க, போலீஸில் சேரணும்னு ஆசை, நடக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி குமரன் மாதிரி வரணும்னு நினைச்சிருப்பா போல. அப்படின்னு யார் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு எஸ்ஐ ஆகணுங்க. எஸ்ஐயா? ஆமாங்க, எஸ்ஐ ஆகி இந்த வெத்து பந்தா காமிக்கிற மாப்பிள்ளைங்க எல்லாம் உள்ள போட்டு இடுப்புலயே மெரிக்கணுங்க. அன்னிலிருந்து அவ ஆசையை கேட்கறதுல விட்டுட்டேன்.